இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய காலாண்டிற்கு வரவேற்கிறேன். இந்த புதிய காலாண்டிலே நாம் படிக்க போகிற புத்தகம் யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம். போன காலாண்டில் போன 13 வாரங்கள் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை குறித்து ஆராய்ந்தோம். இந்த காலாண்டில் இந்த 13 வாரங்கள் நாம் படிக்க போகிற புத்தகம் யோவானின் சுவிசேஷ புத்தகம். அதுவும் தலைப்பு யோவானின் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள். இந்த யோவானின் சுவிசேஷ புத்தகத்தை 13 வாரம் படிக்க போகிறோம். இந்த வாரத்தில் நாம் படிக்க போகிறது விஷயம் என்ன? யோவான் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். அந்த கருத்துக்கள் என்ன? யோவானில் 21 அதிகாரங்கள் இருக்குது. அந்த யோவான் 21 அதிகாரத்தில் மைய கருத்து என்ன? அதை புரிந்துக்கணும்னு சொன்னால் யோவானே சொல்லியிருக்கிறாரு பாருங்க. 21 கடைசி அதிகாரம் வசனம் 24, 25. இந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதியவன், அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இந்த சீசன் தான் இவைகளை எழுதியிருக்கிறான், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். சரி, வசனம் 25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. கவனிச்சிங்களா? வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை செய்திருக்கிறாரு. அந்த அநேக காரியங்களை எழுதினான்னு சொன்னா உலகம் கொள்ளாது, அவ்வளோ புஸ்தகம் வரும் அப்படின்றார். ஒரு கேள்வி நம்ம கேட்டு இந்த காலாண்ட இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இயேசு என்னத்தை செய்தார்? அதுதான் விஷயம். பாருங்க, அநேக காரியங்களை செய்திருக்கிறாரு. அவைகளாம் ஒவ்வொன்றாக எழுதினால் புத்தகம் கொள்ளாது, உலகம் கொள்ளாது அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ இயேசு செய்த காரியங்கள் என்ன? இதே போல ஒத்த வசனம் வருதுங்க. அந்த காரியங்கள் என்ற வார்த்தைக்கு பதிலாக யோவானே வேறொரு வார்த்தை போட்டு விளக்குகிறார். அதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. யோவான் 21 வாசிச்சோமா? யோவான் 20க்கு போவாங்க. யோவான் 20 வசனம் 30. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். கவனிச்சிங்களா? இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். பாருங்க, அப்ப இயேசு அநேக காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னாரு. அந்த அநேக காரியம் என்ன? வசனம் 30 சொல்லுகிறது, இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்ப யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன? இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி இருக்கிறார். அதை புரிந்து கொள்வதுதான் நம்ம நோக்கம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எதற்காக? அடுத்த வசனம் பாருங்க. யோவான் 20 வசனம் 31. அடுத்த வசனங்க. இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அநேக காரியங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பைபிள் என்ன சொல்லுது? அநேக அற்புதங்களை சீஷருக்கு முன்பாக செய்திருக்கிறார். இப்ப ஏன் செய்தார் அப்படின்னா, இயேசு என்கிறவர் கிறிஸ்து என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அப்படி விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடையாளங்களுக்கெல்லாம், அந்த அற்புதங்களுக்கெல்லாம், இயேசு செய்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குதா இல்லையா? அந்த நோக்கம் என்ன? இவர் தான், இந்த இயேசு தான் கிறிஸ்து என்பதை விசுவாசிப்பதற்காக, விசுவாசித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்குதுங்க. அப்ப ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதங்கள் அவரை கிறிஸ்துவா காண்பிக்குது. கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்ப இயேசு செய்த அற்புதங்கள் என்ன? இயேசு செய்த அடையாளங்கள் என்ன என்பதை நம்ம படிக்க போகிறோம். இதுதான் பாடம் நம்பர் 1. படிப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, புதிய காலாண்டை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறீங்க தேவரீர். இந்த முறை நாங்கள் யோவானின் சுவிசேஷ புத்தகத்தை படிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அங்கே இருக்கிற அற்புதங்களை எல்லாம் புரிந்து கொள்ளும்போது அதன் நோக்கம் எங்களுக்குள்ளாக நிறைவேற உதவி செய்திடணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடைசி காலாண்டு 1வது பாடம் வழியை சுட்டி காட்டும் அடையாளங்கள். வழியை சுட்டி காட்டும் அற்புதங்கள் கூட சொல்லலாம். அப்ப என்னென்ன அற்புதங்கள்லாம், என்னென்ன அடையாளங்கள்லாம்
வழியாகி இயேசுவை சுட்டி காட்டுது? பார்க்கலாமா? இந்த பாடத்தில் நாம் 3 மிக முக்கியமான அற்புதங்களை பார்க்க போகிறோம். அந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்து எப்படி புரிய வைக்கிறார், என்னன்னு புரிய வைக்கிறார், அதெல்லாம் யார் யார் புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் யார் புரிஞ்சுக்கல. சரிங்களா? 3 மிக முக்கியமான அற்புதங்கள் பார்க்க போகிறோம். இயேசு என்ன செய்தியை கடத்துறாரு, சரிங்களா? அதை அவங்க புரிஞ்சுட்டாங்களா புரியலையா? இதுதாங்க முதலாவது அடையாளம் அல்லது முதலாவது அற்புதத்துக்கு போகலாங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த அற்புதம் என்ன உங்களுக்கு தெரியுமா? யோவான் 2ல் ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன? இயேசு யோவான் 2ல் செய்த அற்புதத்தை குறித்து யோவான் 4ல் பார்க்குறோங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்களேன். அங்கே என்ன சொல்லப்படுது? பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். ஆக முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து கானா ஊர்ல செய்த அற்புதம். என்ன அற்புதம்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யோவான் 2ஆம் அதிகாரம் அதை பற்றியதுதான். சரி, யோவான் 2ஆம் அதிகாரம் தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாக மாற்றினார். இப்ப ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாறும் பொழுது அங்க யார் விசுவாசிச்சாங்க? அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா? இயேசு உண்மையிலே கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டாங்களா? வசனம் 11 பாருங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் அதிகாரத்துல முதல்ல ஒரு அற்புதம் செய்கிறாரு. அது கல்யாண வீட்டில் செய்கிறாரு. என்ன செஞ்சாரு? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். திராட்சரசத்திற்கு மிகப்பெரிய ஒரு தேவை ஒன்று அங்கே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தண்ணீர் வச்சுருந்தாங்க, அதை ரசமாக மாற்றுகிறார். அதை கொண்டு போய் அங்கே ஊற்றுங்க, அதை எடுத்து கொடுங்க அப்படின்றாரு. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரசமாக மாறி இருக்கிறது. ஆக தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டது தான் முதலாவது அடையாளம், முதலாவது அற்புதம். இங்கே நடந்துச்சு, கானா ஊரில் நடந்த ஒரு விஷயங்க. இதை யார் விசுவாசிச்சாங்களாம்? பைபிள் சொல்லுது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ என்ன அற்புதம் உங்களுக்கு புரியுதா? யார் விசுவாசிச்சாங்கன்னு புரியுதா? சரி, இப்போ கேள்வி, எப்படி தண்ணீர் ரசமாக மாற்றப்படுவதனால எப்படி சீஷர்கள் விசுவாசிச்சாங்க? சீஷர்களுக்குள்ள எண்ணங்களுக்குள்ள ஏதாவது ஓடி இருக்குமா? இங்க ஆண்டவர் தண்ணீரை ரசமாக, அதாவது திராட்சரசமாக மாற்றுகிறார், மாற்றி குடிக்க கொடுக்கிறார் இல்லையா? சரி, இப்ப விஷயம் பாருங்க. இதெல்லாம் அவங்க பார்த்து விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்க எண்ணங்களுக்குள்ளாக ஓடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6 வசனம் 22 என்னன்னு பாருங்க. கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தாம் தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கவனிச்சிங்களா? வார்த்தை வருது என்னன்னா, பெரிய அடையாளத்தை காண்பித்து நான் உங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் அப்படின்றத சொல்றாராம். அப்ப என்ன பெரிதான அடையாளத்தை ஆண்டவர் செய்தார்? அவரை மீட்பராக, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின மீட்பராக காட்டின பெரிய அடையாளம் எது? எகிப்திலிருந்து மீட்டு எடுப்பார் என்பதற்கான முதல் அடையாளம் எது? சரிங்களா? வாங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். இது ஒருவேளை சீஷர்கள் யோசித்திருக்க கூடும். வாங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9 கவனிங்களேன். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியிலே மொண்ட தண்ணீர் வெட்டாந்திரையிலே இரத்தமாகும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் விசுவாசிக்கலன்னு சொன்னா அந்த நதியில உள்ள தண்ணீர் எடுத்து ஊத்துப்பா, என்ன ஆகும்னா ஊற்றப்பட்ட நீர் இரத்தமாக மாறும். மாறுச்சா? யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 7 வசனம் 17 பாருங்க. 7:17 இதோ என் கையிலே இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாக மாறி. என்னவா?
நதியினுடைய தண்ணீர் இரத்தமாக மாறி, நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்போது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள். இதனாலே நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். அப்ப ஆண்டவர் மோசேக்கு முதல்ல ஒரு அடையாளத்தை காட்ட சொல்றாரு, ஒரு பெரிய அடையாளத்தை காட்ட சொல்றாரு. அந்த அடையாளம் என்பது என்ன? அந்த ஆற்றில் உள்ள நீர் இரத்தமாக மாறுதுங்க. அந்த இரத்தமாக மாறின நீர் எதை காட்டுதுன்னு சொன்னா, எகிப்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதற்கு அத்தாட்சி அதுதான். தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது, அது ஒரு பெரிய அடையாளம். எதற்கு அடையாளம்? நான் தான் உங்களை மீட்டெடுக்க போறேன் என்பதற்கான அடையாளம். எகிப்தின் அடிமைத்தனத்தை நான் உடைச்சு எடுப்பேன் என்பதற்கான அடையாளம். அப்ப சீஷர்கள் என்ன யோசிக்கிறாங்க? அந்த அடையாளத்தையும் இந்த அடையாளத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. அங்க தண்ணீர், நதியினுடைய நீர் இரத்தமாக மாறிடுச்சு, இங்க தண்ணீர் ரத்தம் போல மாறிடுச்சு. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லலாம், தண்ணீர் ரசமாக மாறிடுச்சு. இதனால அங்க ஜீவன்கள்லாம் செத்து போச்சு, இங்க யாரும் சாகலைங்க. அங்க கூடியிருந்த எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சீஷர்கள் விசுவாசித்தாங்க. அப்ப ஒருவேளை இவர் மீட்பராய் இருப்பாரோ என்பதை அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப மோசே எகிப்திலிருந்து மக்களுடைய மீட்பராக இருந்தது போல, அந்த மீட்பர் என்பதற்கான அடையாளம் தண்ணீரை அவன் ரத்தமாக மாற்றினாங்க. அதே போல இங்க தண்ணீர் ரசமாக மாறுகிறது, தன்னை மீட்பராக காண்பிக்கின்றார். உங்களுக்கு விஷயம் புரியுதா? சரிங்களா? சரி, இதே மாதிரி யோவான் 2ஆம் அதிகாரத்துல தண்ணீர் ரசமாக மாறிற்று. அந்த ரசத்தினுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து திருவிருந்தப்ப திராட்சை ரசத்தை கொடுத்தாரு. கடைசி நாள் இல்லை, கடைசி இரவன்று அவர் என்ன பண்றாருன்னா, வியாழன் என்று அவர் ரசத்தை கொடுத்தாரு. இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி குடிங்கள், இது என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. அந்த வசனத்தை எழுதுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு அற்புதத்தை செய்கிறார், கானா ஊர்ல செய்கிறார். சீஷர்கள் விசுவாசிக்கிறாங்க. எப்படி விசுவாசிக்கிறாங்க? மோசே முதலாவது அடையாளத்தை, முதலாவது பெரிய அற்புதத்தை, அங்க தண்ணீரை ரத்தமாக மாற்றி ஆண்டவர் மீட்டெடுப்பார், தான் மீட்பர் என்பதை காண்பிக்கின்றார். அதை சீஷர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. ஆகையினால அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்ப பாருங்கள், கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏதோ அற்புதம் மட்டும் செய்யலைங்க, அவங்க தேவைக்கான விஷயத்தை மட்டும் சந்திக்கலங்க, ஒரு செய்தியையும் கடத்தி செல்கிறார். என்ன செய்தி? அவரு தான் மேசியா என்றும், அந்த மேசியா என்ன செய்ய போகிறார்? எப்படி தண்ணீர் ரசமாக மாறுச்சோ, தண்ணீர் எப்படி ரசமாக மாறுச்சோ, அதுபோல இயேசு கிறிஸ்து ஞானம் முழுக்க பெற்றவர் இரத்தமாக மாறுவார், உயிரை உங்களுக்காக கொடுப்பார் என்பது செய்தியை சொல்றாருங்க. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கலங்க. இயேசுதான் கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டார்கள். இயேசுவான கிறிஸ்து மரிக்க போகிறார் என்பது இன்னும் புரியலங்க, அது போக போக புரிஞ்சுப்பாங்க. அப்ப இது நம்ம கற்றுக்கொள்ற மிக மிக முக்கியமான விஷயம். இயேசு கல்யாணத்துக்கு போனாரு, கல்யாணத்துக்கு போய் அற்புதத்தை செய்தாரு. அப்ப நீங்களும் நானும் உலகத்துக்குள்ள இருக்கணும், ஆனா உலகம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. இயேசு எப்படி உலகத்துக்குள்ள போனாரு, ஆனா உலகம் அவருக்குள்ள வரவே இல்லைங்க. அந்த பேலன்ஸ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதா? சரி, இன்னொரு மிக முக்கியமான பாடம், இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றினார், அதுபோல நம்மையும் கூட அவர் மாற்ற வல்லவர். நம்மை மாற்றுவதற்காக அவர் உயிரையே கொடுப்பார் என்பதுதாங்க அங்க இருக்கக்கூடிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஆக அற்புதம் 1, கானா ஊர்ல இயேசு செய்த அற்புதம். அதை விசுவாசித்தார்களா? சீஷர்கள் விசுவாசித்தாங்க. எப்படி விசுவாசிச்சிருப்பாங்க? மோசேயினுடைய அந்த அற்புதத்தை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து விசுவாசிச்சிருப்பாங்க. இயேசு செய்த 2வது அற்புதம் என்ன, எங்க நடக்குது, யார் விசுவாசிச்சாங்க, இயேசு என்ன செய்தியை சொல்ல வரார்? யோவான் 4ஆம் அதிகாரம் 46. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலியாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? ராஜாவுடைய மனுஷனுடைய மகன் வியாதியாக இருக்கிறான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா புறப்பட்டு வரார். சரிங்களா? இப்போ
அங்க இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த மகனை, ராஜாவினுடைய மனுஷனுடைய மகனை ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. இப்ப யார் விசுவாசிக்கிறாங்க பாருங்க, வசனம் 54. இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். பார்த்தீங்களா, இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்து செஞ்சது அது ரெண்டாவது அற்புதம். என்ன அற்புதம் செஞ்சாரு? அந்த ராஜாவின் மனுஷனுடைய மகனை சுகமாக்கிட்டார். இப்ப யாரை விசுவாசிச்சாங்க? வசனம் 53. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அங்க கானாவூர் கல்யாணம் முதல் அற்புதத்துல சீஷர்கள் விசுவாசிச்சாங்க. இங்க யார் விசுவாசிக்கிறாங்க? ராஜாவுடைய மனுஷன் தகப்பன் விசுவாசிக்கிறாப்ல, அவருடைய வீட்டார் அனைவரும் விசுவாசிக்கிறாங்க. சரி, இங்க எப்படி இங்க ஆண்டவர் சுகப்படுத்துறாரு? இவன் எப்படி விசுவாசத்துக்குள்ள வரான்? 2 வசனம் வாசிக்கிறேங்க. யோவான் 4:47. இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று இந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என் பிள்ளை ரொம்ப மரண அவஸ்தைப்படுறான், சாகிற மாதிரி இருக்கிறான், மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, டாக்டர்லாம் கைவிட்டாச்சு, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. ஆனா என்ன ஆச்சு பாருங்க, 48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? ராஜாவின் மனுஷனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அப்ப இந்த ராஜாவுடைய மனுஷனும் அவனை போல மற்ற யாரோ சில பேரும் நீங்கெல்லாம் எப்பதான் விசுவாசிக்கப்பா? அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்தாதான் விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ராஜாவுடைய மனுஷன் என்ன மனநிலையில வந்திருப்பான், என்ன மைண்ட் செட்ல வந்திருக்கிறான்? இவரு இயேசுன்ற ஒருத்தர் இவர் என் பையனை குணமாக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இவரை கடவுளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறாங்க. சரி, அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அடையாளங்களையும் அற்புதத்தையும், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதத்தையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே பக்குச்சுங்க. என்னடா இது, நான் நினைச்சிட்டு வந்தேன், என் நினைப்பு எப்படா இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. உடனே அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சான் பாருங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங். தப்பு நமக்கு தெரியுது, உடனே அறிக்கை செய்யறோமா, உடனே அதை விட்டு விடுறோமா, ரொம்ப முக்கியங்க. 49. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். அந்த வார்த்தை விசுவாசம், தப்புன்னு ஒத்துக்கிட்டது எப்படி வெளிப்படுதுங்க? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வெளிப்படுது. என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அப்ப இங்கே எப்படி இயேசு அவனை குணப்படுத்துறாரு புரியுதா உங்களுக்கு? அந்த குணமாவதற்கு தடை என்ன? அந்த அப்பாவுடைய அவிசுவாசம் தான். அவர் குணமாக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறேன். டக்குன்னு நீ இதை நினைச்சப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா நான் அப்படிதான் நினைச்சேன், நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது, புறட்டு போப்பா, அவன் பையன் நல்லா ஆயிட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அற்புதத்துக்கு நடைபெறுவதற்கு தடை என்ன? இவன் விசுவாசிக்கல. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெறாம இருப்பதற்குரிய தடை என்ன? நாமும் எங்கேயோ விசுவாசிக்காம இருக்கிறோமோ? அநேக நாட்கள், அநேக வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யாததற்கான காரணம் அவிசுவாசம்தான். இந்த மனுஷனை போலத்தான். சரிங்களா? இது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்றோம், அவனும் சொல்றாங்க. இப்ப இந்த ராஜாவினுடைய மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி காமிச்சான்? வார்த்தையில காமிச்சான். ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரேன்னு மட்டும் இல்லை, இப்ப செயல்லையும் காட்டுறான் பாருங்க. பாருங்க, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எங்க போனான்? எங்கேயோ போயிட்டான். பாருங்க, எப்படி போனான்? வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். எப்ப போனான்? அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தார்கள். அவர்கள், நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். நேற்றுனா அவன் அடுத்த நாள் போறான். ஏன் அடுத்த நாள் போறான்? பஸ் இல்லையா, ட்ரெயின் இல்லையா? இல்லைங்க,
அவன் அதை நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டதான். அவன் அன்னைக்கே கூட போயிருக்க முடியும். ஆனால் அவன் அன்னைக்கு போகாமல் பையன்தான் பிழைச்சிட்டானே, நம்ம ஏதாவது வேலையை பார்த்துட்டு போவோம் இப்படின்னு போகிறாங்க. வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போகிறோன்னா நாங்கள் போகும்போது போய் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வர போகிறான். டாக்டர் சொல்கிறோம் பையன் நல்லா ஆயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் டக்குன்னு ஓடி போய் பையனை பார்ப்பானா, அல்லது டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவானா? யதார்த்தமாக போனால் வந்து பார்த்துட்டு பையன் நல்லா இருக்கிறான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்க போவோம். ஆனால் இவன் ஆண்டவருடைய வார்த்தை மீது கொண்டிருக்க அந்த நம்பிக்கையை பாருங்க. பையனை கூட பார்க்கலங்க, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அவ்வளோ நம்பியிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார்னா நடக்கும்பா. எப்படிங்க அவன் பையனை கூட பார்க்காம அந்த வார்த்தையை நம்புவதற்குரிய விஷயம் எப்படி வந்துச்சு அவனுக்குள்ள? அவன் நினைச்சிட்டு போனான் பாருங்க, தப்பெண்ணமா கொண்டிருந்தான் பாருங்க. அந்த தப்பெண்ணத்தை பளிச்சுன்னு ஆண்டவர் காமிச்சார் பாருங்க. அவர் என் தப்பை காட்ட முடியுமானால் அவரால் என் பையனை குணமாக்க முடியும். அவர் வரணும்னு கூட அவசியம் இல்லை. அப்ப யார் ஒருத்தர் பாவத்தை சுட்டி காட்டுறாங்களோ அவர் மெய்யாகவே ஆண்டவர், அவர் என் பையனை சுகமாக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பினா, அதனாலதான் வார்த்தையில் ஆண்டவர்ன்ற வார்த்தை வந்துச்சு. அங்க செயல்ல அவன் கிரியைகள் அடுத்த நாள் அவன் புறப்பட்டு போகிறான். அப்ப கவனிச்சிங்களா? அவ்விசுவாசம் அற்புதத்திற்கு தடையை உண்டாக்கும். விசுவாசம் வார்த்தையில காட்டப்படும், விசுவாசம் செயல் வடிவத்தில் வரும். இப்ப அவன் வீட்டுக்கு போகும் பொழுது வசனம் 53, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணிநேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இவன் விசுவாசம் இன்னொருத்தருக்கும் தீ மாதிரி பத்துதுங்க. என்னைக்குமே விசுவாசம் ஒருத்தருக்குள்ள இருக்குமானால் அது தீ மாதிரி பத்தும். அப்ப இங்க இயேசு செய்ததான் வசனம் 54, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். அப்ப ஒவ்வொரு அற்புதத்திலையும் அவங்க தேவையை மட்டும் ஆண்டவர் சந்திக்கல, தேவைகளை கடந்து அவர் யார் என்பதையும் காண்பிக்கின்றார். தண்ணீரை ரசமாக மாற்றியவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஞானமுழுக்கு பெற்றேன், உங்களுக்காக நான் மரிக்கவும் போறேன், உங்கள் இருதயத்தை மாற்றுவதற்காக நான் ஞானமுழுக்கு பெற்றேன், உங்கள் இருதயத்தை மாற்றுவதற்காக நான் மரிக்கவும் போகிறேன் அப்படின்ற விஷயத்த அங்க சொன்னாருங்க முதலாம் அற்புதத்துல. இரண்டாம் அற்புதத்துல என்ன சொல்றாரு? விசுவாசம் எவ்வளவு முக்கியம், உங்க அவ்விசுவாசம் தான் உங்க இருதயத்தை என்னால் மாற்ற முடியாம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான விசுவாசம் வார்த்தையில வெளிப்படும், உண்மையான விசுவாசம் செயல்ல வெளிப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் இங்க புரிந்து கொள்கிறோம். இப்ப இயேசு தன்னை யாருன்னு காட்டுறாரு? அவர் ஆண்டவர்னு காட்டுறாரு. உள்ளத்தை அறிகிற ஆண்டவராக இங்க இரண்டாம் அற்புதம் காட்டுதுங்க. இயேசு கிறிஸ்து ஞானமுழுக்கு பெற்றவராக, இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறவராக முதலாம் அற்புதம் காட்டுது. இயேசு கிறிஸ்து இருதயத்தை அறிகிற ஆண்டவராக இரண்டாம் அற்புதம் சொல்லுதுங்க. சரி, மூன்றாம் அற்புதம் என்ன? வாங்க யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம். யோவான் 2, யோவான் 4, இப்ப யோவான் 5. யோவான் 5 இயேசு செய்த மூன்றாவது அற்புதம், இயேசு செய்த மூன்றாவது அடையாளம், சைன். சரிங்களா? அந்த மூன்று அடையாளம் என்ன? வசனம் 2 பாருங்க, 5:2. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. என்னவா? பெதஸ்தா என்கிற குளம் ஒன்று உண்டு. வசனம் 5, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு பெதஸ்தா குளத்துக்கிட்ட போறாரு. அநேக வியாதிஸ்தர் இருக்கிறாங்க. அங்க ரொம்ப மோசமான நிலைமைன்னு சொன்னா 38 வருஷம் உள்ள ஒரு மனுஷன் அங்க இருக்கிறாங்க. சரி, இப்ப அந்த மனுஷனை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி என்ன? வசனம் 6, படுத்தவனை அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நீங்க தான் அந்த மனுஷன், ரொம்ப நாளா நீங்க ஐசியூலே இருக்கிறீங்க, நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு சொல்லி கேட்கலாமா? முதல்ல இயேசு கேட்டார். இயேசு அப்படி ஒரு கேள்வியை கேட்டாருன்னு சொன்னா சும்மாலாம் கேட்க மாட்டாரு. ஏன் அவர் கேட்டாரு அப்படின்னா, அடுத்த வசனத்துல ஆன்சர் இருக்கு பாருங்க. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லணும்? ஆமான்னு சொல்லிட்டு போனோம். அப்படி சொல்லாம
அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இயேசு ஏன் கேட்டாருன்னு சொல்லிட்டு. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்படின்னா 38 வருஷம் உள்ள மனுஷன், வியாதி கொண்டிருந்த மனுஷன், இவன் எங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான்? அவன்கிட்ட பேசுவது யார் என்று சொல்லி தெரியல. எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்குறான், இல்லை கொண்டு போய் அங்கே விட்டுருங்களேன்னு கேட்குறான். அப்போ எங்கிருந்து சுகம் அவனுக்கு கிடைக்காதோ, எந்த திசையிலிருந்து விடுதலை கிடைக்காதோ அந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறான். அதனால தான் இயேசு கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நான் உன்னை சுகப்படுத்தவா? தண்ணீரை நம்பிட்டு இருக்கிறியப்பா, இத்தனை வருஷம் நம்பிட்டு இருக்கிறியப்பா, இப்ப நான் உன்னை சுகமாக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அவனுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ தெரில. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு பாருங்க, இவன் என்ன செஞ்சான்னு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சுகமாக என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டாரு. என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதை நோக்கிட்டு இருக்கிறான் என்பதை காமிச்சிட்டாப்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒண்ணுமே திட்டல, ஒன்றும் செய்யல. அவனுக்கு சொன்ன விஷயம், எழுந்திருப்பா, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட அப்படின்னா. என்னாச்சு? உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து செய்த 3வது அற்புதம் எங்க? பெதஸ்தா குளத்துல. யாருக்கு? 38 வருஷம் உள்ள ஒரு மனுஷனுக்கு, நடக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு. இப்ப அந்த மனுஷன் அவரை யாருன்னு புரிஞ்சுட்டானா பாருங்க. வசனம் யாரும் புரிஞ்சுட்டானா பாருங்க. வசனம் 12 பாருங்க. வசனம் 12. அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உடனே சொன்ன மனுஷர் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். யாரோ கேட்கிறாங்க. சுத்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். முதல்ல அவனுக்கு தான் யார் கையில சுகமானா அப்படின்ற விஷயம் தெரியலங்க. அவர் பேர் என்னன்னு தெரியல, டீடைல்ஸ் தெரியலங்க. இப்ப அடுத்தது என்னாச்சு? அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்ப அவன் பாவம் செஞ்சுதான் அந்த விஷயம் வந்திருக்குது. இப்ப போய் திரும்ப பாவம் செய்யாதுப்பா, அதிகமாக வந்துடும் பிரச்சனை அப்படின்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அந்த மனுஷனுக்கு ஆரம்பத்துல தான் யார் கையில சொஸ்தமானோன்றது தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சா? இயேசுவானவர் அவன்கிட்ட பேசினபடினால அவர் இயேசுங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா? விசுவாசம் இருந்துச்சு. ஆக 3 அற்புதங்கள். கானா ஊர்ல 1ஆம் அற்புதம், கானா ஊர்ல 2ஆம் அற்புதம், பெதஸ்தாவில் 3வது அற்புதம். கானா ஊர்ல தண்ணீர் ரசமாக மாற்றினார். அடுத்தது திரும்பவும் கானா ஊர்ல ராஜாவினுடைய மனுஷனை, மரண அவஸ்தைக்குள்ளான மனுஷனை மகனை ஆண்டவர் சுகமாக்கிட்டார். இருந்த இடத்துல இருந்து சுகமாக்கினார். 3வது 38 வருஷமா நடக்க முடியாத ஒரு மனுஷனை, எப்பொழுது குளம் கலங்கும் என்று சொல்லி நோக்கி பார்த்து கொண்டிருந்த மனுஷனை அவன் இடத்திற்கு போய் பார்த்து அவனை சுகமாக்கினார். இப்ப 3 பேரும் விசுவாசிச்சாங்களா? ஆமா. 1 சீஷர்கள் விசுவாசிச்சாங்க. 2வது ராஜாவினுடைய மனுஷனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசிச்சாங்க. 3வது 38 வருஷம் உள்ள மனுஷன் எழுந்துருன்னு சொன்ன உடனே அவன் விசுவாசம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு அவன் என்ன கேட்டிருக்கணும்? என்ன ஒன்று கொண்டு போய் அங்கே விடு கேட்டிருக்கணும். என்ன சுகமாகணும்னு சொல்லி விரும்புகிறாயான்னு வர கேட்குற நீனு. இப்போ என்னை எழுந்து நடன்னு சொல்லி சொல்கிற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது அப்படின்லாம் கேட்டிருக்கணும். அவன் எழுந்து நடந்ததின் மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்தான். அவர் விருப்பத்தோடு இவன் விருப்பத்தை இணைத்ததுனால விசுவாசம் அங்கே செயல் வடிவத்துக்குள்ள வருது. கவனிச்சிங்களா? ஆக 3 அற்புதங்கள், 3 இடத்துலையும் 3 பேர் என்ன பண்றாங்கன்னா விசுவாசிக்கிறாங்க. இந்த 3ஆம் அற்புதத்துல இயேசு என்ன செய்ய விரும்புகிறார்? இயேசு என்ன செய்ய விரும்புகிறார்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றார் பாருங்க. இயேசு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அங்கே ஒரு இக்க வச்சிருப்பாருங்க, ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாருங்க. அங்க அவன் தானே சுகமாகணும், என்னத்துக்கு தேவையில்லாம பெட்டு படுக்கையில் எடுத்து நடன்றாரு. அதுதாங்க லெசன். என்ன லெசன்?
அன்னைக்கு யூதர்கள் ஓய்வு நாளை சரியா ஆசரிக்கிறது இல்லை. என்ன, அவங்க நோயாளியை விட்டுட்டு கற்பனையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஓய்வு நாள் ஆசரிப்பே கிடையாது. சர்ச்சுக்கு போகணும்னு பார்க்குறாங்க. சர்ச்சுக்கு வர முடியாத பிள்ளைகளை பார்க்கறதே கிடையாதுங்க. அவங்களுக்காக ஜெபமும் பண்ணுறது இல்லைங்க. மத்தியானத்தில் போய் விசாரிக்கிறதும் இல்லைங்க. அது ஒரு ஆசரிப்பு இல்லை என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, சேர்ந்துருச்சா? சர்ச்சுக்கு வந்தவங்களை பார்க்குறாங்களே ஒழிய சர்ச்சுக்கு வராத பிள்ளைகளை பார்க்கறதே இல்லை. இயேசு போய் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு எப்படி இருக்கிறது? ஐயோ, நம்ம இன்னைக்கு போனோமே, வர முடியாது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, ஏன் வரல, போய் விசாரிக்கணும் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? அதுக்கு தாங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றார். எவனாலும் அதை கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். என்னப்பா நீங்கள் ஆசரிக்கிறீங்க ஓய்வு நாள், இதுவா ஓய்வு நாள் ஆசரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாருங்க. சரிங்களா? ஆக 3 அற்புதங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் விசுவாசிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் தன்னை யார் என்று காண்பிக்கிறார். சரி, இப்போ 4வது ஒரு விஷயம் பார்த்து முடிக்கலாங்க. இயேசு இந்த 3வது அற்புதத்தில் செய்தார். இந்த மனுஷன் விசுவாசிச்சான், அற்புதத்தை கண்டான். இப்போ யார் விசுவாசிக்கல பார்க்கணும் இல்லையா? பார்த்து முடிச்சிடலாமா? யோவான் 5:10 பாருங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து எங்க பிடிக்கிறாரு? நீ எழுந்துரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். பார்த்தீங்களா? அங்கதான் பிடிக்கிறாங்க. ஓய்வு நாள்ல படுக்கையில எடுத்து நடக்கூடாதப்பா. என்னப்பா படுக்கையை தூக்கிட்டு போற, பெட் எப்படி தூக்கிட்டு போகலாம் ஓய்வு நாள்ல? பெட்டு தூக்கூடாதா? பெட்டு தூக்கூடாது. ஒரு காலத்துல மரத்தை வெட்டி, விறகை வெட்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுப்பெருக்கி கொண்டு வருவாங்க. அது தப்பு. வியாபாரம் பண்ணுவதற்கு சுமைகளை கொண்டு வருவாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இந்த வெயிட்டான காரியங்களை தூக்கக்கூடாது. இப்போ எதையுமே தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால் நீ எப்படி பெட்டை தூக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ வசனம் 16, இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். என்னவா? அவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடுறாங்க. 38 வருஷம் உள்ள மனுஷன், பாடுள்ள மனுஷன், அவன் விசுவாசிக்கிறான். ஆனால் சத்தியம் அறிந்த ஜனங்கள் அவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடுறாங்க. விசுவாசிக்க வேண்டியவங்க கொலை செய்வதற்கு புறப்பட்டு போறாங்க. இப்ப வசனம் 10 வசனம் 47 வரைக்கும் இவர்களுக்கு தங்களுடைய தவறுகளை புரிய வைக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படையாய் சொல்லுகிறார். வசனம் 18 பாருங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல், என்னவா? அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவன் தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். தண்ணீரை ரசமாக மாற்றினார். இப்படிதான்ப்பா நானும் தண்ணீர் இப்படி ரசமாக மாறிச்சோம்ப்பா, நான் ரத்தமாக மாறுவேன்ப்பா அப்படின்னு காட்டுறாருங்க. அப்புறம் 2வது அற்புதத்தில் இருதயத்தை அவரால் படித்து சொல்ல முடியும் என்பதை காட்டுறாருங்க. இப்போ 3வது அற்புதத்தில் அந்த படுக்கையை எடுத்துட்டு நடந்தான் பார்த்தீங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய பிதா அப்படின்னு சொன்னதுனால நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. தேவனை உன்னை சமமாக்கினபடினால நீனு ஓய்வு நாள் கட்டளையும் மீறி இருக்கிற, தேவனை உன்னை சமமாக்கினபடினால தேவதூஷணம் செஞ்சிருக்கிற என்று சொல்லி அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இப்ப இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி புரிய வைக்க போறாரு அப்படின்னா, வாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு 4 சாட்சிகளை சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்புகள் அவைகளேன்னு படிச்சுக்கிறோம் இல்லையா? அது ஒரு சாட்சிங்க. அது மாதிரி எத்தனை முறை சாட்சின்னு வருது தெரியுங்களா? கவனிங்களேன். அப்போதான் யோவான் 5 படித்தாதான் யோவான் 5:39 புரிய வரும். முதல்ல ஒரு சாட்சி பாருங்க. அவருக்கு சாட்சி கொடுக்க ஒரு 4 சாட்சியை கூப்பிடுறார். இந்த 4 சாட்சி என்ன? யோவான் 5:31, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. நமக்கு நாமே சொல்லிக்கலாமா? நமக்கு நாமே கொடுத்துக்கலாமா சர்டிஃபிகேட்? இல்லை. சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறார். கவனிங்க 33, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான்,
நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிப்பதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். ஆக யோவான்ட்ட நீங்க அனுப்பி விசாரிச்சிங்க, அப்ப அவன் ஒரு சாட்சின்னு சொல்றாங்க. வசனம் 36, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும். அப்ப முதல் விஷயம், நான் யாருன்றத யாரு சொன்னாப்ல? யோவான் சொன்னாப்ல. எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன் இருந்தவர், அவருடைய காலினுடைய ஷூவை தொடர்த்து கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாடி சொன்னாரா இல்லையா? முதல் சாட்சி நான் யார்? யோவானினுடைய சாட்சி சொல்லுது. 2வது 36, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. 2வது சாட்சி மேன்மையான சாட்சி. அது சாட்சி என்ன? அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. பிதாவானவர் இன்னென்ன காரியத்தை செய்யன்னு சொல்றாருல, அந்த செயல்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்ற அடையாளங்கள் 2வது சாட்சியா இருக்கிறது. 3வது சாட்சி பாருங்க, 37, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீருடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன் சொன்னாரா சொல்லியா? அப்ப பிதாவுக்கும் எனக்கும் இந்த உறவு இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய சாட்சிங்க, பிதாவினுடைய சாட்சி. அதுக்கப்புறம் யோவானினுடைய சாட்சி. அதுக்கப்புறம் யோவானுடைய சாட்சி பார்க்கல மேன்மையான சாட்சி, இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்கள். 4வது சாட்சி ஒன்று இருக்குதுங்க, அதுதான் 39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப 4வது சாட்சி என்ன? வேத வாக்கியங்கள். 4வது. 1வது சாட்சி என்ன? யோவானின் சாட்சி. 2வது சாட்சி என்ன? இயேசுவினுடைய அடையாள அற்புதங்கள். 3வது சாட்சி பிதாவின் சாட்சி. 4வது சாட்சி தான் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். அதனால தான் வசனம் சொல்லி முடிக்கிறார் பாருங்க, 46, நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசித்திருப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்கள் நீங்கள் விசுவாசமாய் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அவன் சொல்றதை விசுவாசிச்சிருப்பீங்கன்னா நான் சொல்றதையும் விசுவாசிச்சிருப்பீங்க. நீங்க என்ன விசுவாசிக்கலன்னா நீங்க அவன் சொல்றதே விசுவாசிக்கல. பெருசா மோசேன்னு சொல்றீங்களே, அந்த மோசைப்படி இருக்கிறீங்களா? குற்றஞ்சாட்டுறவங்க பார்த்தீங்கன்னா என்னைக்கு குற்றஞ்சாட்டுற, யாரை குறிச்சு குற்றஞ்சாட்டுறாங்களோ, எதை குறிச்சு குற்றஞ்சாட்டுறாங்களோ அந்த குற்றச்சாட்டுல அவங்களே விழுவாங்க. இவரு மோசையினுடைய கட்டளையெல்லாம் மீறி நடந்துட்டு இருக்கிறாராக்கும். அவங்களே மோசே எழுதின மேசியாவை குறித்து எழுதின விஷயத்துல விழுதுறாங்க. கவனிச்சிங்களா? குற்றஞ்சாட்டுறவங்க அந்த குற்றச்சாட்டுல அவங்களே இருப்பாங்க. ஓகே, அப்ப பாருங்க, இங்க சீஷர்கள் விசுவாசிச்சாங்க, அதுக்கப்புறம் ராஜாவினுடைய மனுஷன் விசுவாசிச்சாப்புல, அவங்க வீட்டார் அனைவரும் விசுவாசிச்சாங்க, 38 வருஷம் உள்ள மனுஷன் விசுவாசிச்சான், யாருன்னு பேர் கூட தெரியாம கூட விசுவாசிச்சான். ஆனா யார் விசுவாசிக்கல? யூதர்கள், யூத தலைவர்கள், அவங்க விசுவாசிக்கவே இல்லைங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 சாட்சிகளை பாருங்க, நான் யார் என்பதை காட்டும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் யார் என்பதை காண்பிக்கிறது, நான் தான் மேசியா என்பதை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஏன் விசுவாசிக்கல? அவங்க ஏன் விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க இருதயங்கள் ரொம்ப கரப்டா இருந்துச்சுங்க. அவங்க இருதயங்கள் ஒப்படைக்கப்படாத இருதயமா இருந்துச்சுங்க. அவங்க இருதயங்கள் பதவியை விரும்புகிற இருதயமா இருந்துச்சுங்க. அவங்க இருதயங்கள் மேசியாவை குறித்த தப்பெண்ணம் கொண்டு குடியிருக்கிற இருதயமா இருந்துச்சுங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து செயல்களை புரியும் பொழுது அந்த செயல்களினுடைய அடையாளங்கள் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கவே இல்லைங்க. நீங்க இயேசு கிறிஸ்து இன்னைக்கு செய்துட்டு வருகிற காரியங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா, உங்க உள்ளமும் யூதர்களுடைய உள்ளம் போல இருக்கிறதா? உங்கள் உள்ளங்கள் வந்து கரப்டா இருக்குதா? நீங்க முழுமையாய் ஒப்படைக்கிறீர்களா? யோசிங்க. உலகப்பற்று, பதவி பற்று உங்களுக்குள்ளே இருக்கிறதா? நீங்க இதெல்லாம் இருப்பீங்கன்னு சொன்னா, மேசியா இப்பொழுது செய்து வருகிற காரியங்களை நீங்க அறியாம போயிடுவீங்க. ஆக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதங்களை செய்தார்?
இயேசு கிறிஸ்து செய்த 3 அற்புதங்கள்ல அவங்கெல்லாம் விசுவாசிச்சாங்க. நாம் விசுவாசிக்கிறோமா? ஒரு வசன வாசி முடிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 13 பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 13 பாருங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஏன் எழுதுறாரா? கவனிச்சிங்களா? தேவனுடைய குமாரனை விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதுறேன் நான். இதுதான் அங்கே சொன்னார், யோவான் 20 சொன்னார். அதுதான் இங்கேயும் சொல்றார். அப்போ ஒரு புதிய ஜீவன், அவரை தேவகுமாரன் சொல்லிட்டு விசுவாசிச்சிங்கன்னா ஒரு நித்திய ஜீவன், புது ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த அவர் தான் தேவகுமாரன் எப்படி காட்டுறாரு? அற்புதங்களை செஞ்சு காட்டுறாரு. அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இருதயம் கரப்ட், இருதயம் ஒப்படைக்கலை, இருதயத்தில் உலக ஆசை, பதவி ஆசை இருக்கிறதுங்க. ஆக சற்று சிந்திங்க. நீங்கள் அந்த சீஷர்களை போல, அந்த ராஜாவின் மனுஷனை போல, அந்த பெதஸ்தாவோட மனுஷனை போல விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நடக்கிறீங்களா? அவன் நடந்தான், நீங்கள் நடக்கிறீங்களா? குந்தி நடக்கிறீங்களா? அல்லது யூதர்களைப் போல, யூத தலைவர்களைப் போல கரப்டான இருதயத்தினால எங்கேயோ ஒப்படைக்காதவர்களாக இன்னும் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் செய்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த நாளில் அவர்களுக்கு செய்த அடையாளம் அற்புதத்தின் மூலமாக அவர் யார் என்று புரிந்து கொண்டோம். நாம் அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் எதற்காக வந்தார் என்பதை விசுவாசிக்கிறோமா? பாவத்திலிருந்து விடுவிக்கவே வந்தார், அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? யோசிப்போம். ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றினவர் நம்மையும் மாற்றணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை மாறும் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, அருமையான புத்தகத்திற்காக நன்றி. எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம், இன்னும் ஆழமாக படிப்பதற்கும் ருசிப்பதற்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஒவ்வொரு முறை ருசிக்கும் பொழுது உங்களுடைய அன்பினுடைய ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அந்த ஆழத்திற்குள்ளாக எங்கள் அன்பும் போக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர், நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய குமாரனையே நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆழமான அந்த மாற்றத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்திடும். படிக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களை மாற்றியரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.